வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது என்ற தகவல் கிடைத்துள்ளது. மாநிலத்தில் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என 2021 சட்டசபை தேர்தலில் திமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதாவது இந்த திட்டத்தின் கீழ் தற்போது 1.20 கோடி மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். உரிமை தொகை பெற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் விண்ணப்பித்த பலரும் நிராகரிக்கப்பட்டனர். இது மகளிர் மத்தியில் அதிருப்தியை அதிகரித்தது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அதிருப்தியில் உள்ள மகளிரை திருப்திப்படுத்த அரசு திட்டமிட்டு உள்ளது. இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதுவரை 20 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த நிலையில் அரசும் அதை செயல்படுத்தும் மனநிலைக்கு வந்துள்ளது. இதற்காக 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது சாத்தியமா என்பது குறித்து ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டு உள்ளது. இதுகுறித்து சிறப்பு திட்ட செயலாக்க துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர், ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்து ஜிஎஸ்டி வரி செலுத்தும் தொழில் நிறுவனங்கள் அதாவது நிறுவன உரிமையாளர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை விரைவில் வழங்கப்பட உள்ளது. இந்த பயனாளிகளுக்கு உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க எவ்வளவு தேவைப்படும், அதற்கான நிதி ஆதாரங்களை எப்படி உருவாக்குவது என நிதித்துறையிடம் அரசு பல கேள்விகளை கேட்டுள்ளது. சாதகமான அறிக்கை வந்தால் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும் திட்டத்தை அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தமிழக அரசு செயல்படுத்த வாய்ப்புகள் உள்ளன என்று அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த ஷார்ட்டை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி மக்களே.